வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்தை மக்களவை சபாநாயகர்கிட்ட இந்தி கூட்டணி எம்பிக்கள் வழங்கியிருக்காங்களே. இன்னும் ராஜ்யசபாவில் நோட்டீஸு வழங்கப்படலை, லோக்சபாவில் மட்டும்தான் நோட்டீஸு கொடுத்துருக்காங்க. பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, முடிஞ்ச அளவு இந்த விவகாரத்தில் காலம் தாழ்த்த தான் திமுக பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் ஓட்டெடுப்பு நடந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்தி கூட்டணி ஜெயிக்காது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா 2/3 மெஜாரிட்டி தேவை. அப்போ 350க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் லோக்சபாவில் இந்த இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு ஆதரவாக ஓட்டு போடணும். அவங்க கிட்ட அவ்வளவு எம்பிக்கள்லாம் இல்லை. அப்போ தோல்வியோடையும் தெரிஞ்சே இந்த நோட்டீஸை வழங்கியிருக்காங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி மீடியாக்கள் திமுக ஆதரவு மீடியாக்கள். அந்த மீடியாக்களை வச்சு தமிழகத்தில் மத கலவரத்தை தூண்டுற மாதிரி ஜிஆர்எஸ் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. உடனே ஜிஆர்எஸ்க்கு எதிராக அவரை பதவி நீக்கம் செய்ய எப்படி போராடுறாங்க பாருங்க திமுக எம்பிக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய மீடியாக்களை வச்சு மக்கள்கிட்ட இதை திணிக்கிறதுக்கான முயற்சி தான் நடந்துக்கிருக்கு அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? டெல்லி நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் வர்மா இருக்கார்ல, அவருடைய வீட்டில் கட்டுக்கட்டாக பண குவியல்களை கண்டுபிடிச்சாங்க. உடனே அவரை இம்பீச்மெண்ட் பண்ண எம்பிக்கள் முடிவெடுத்து லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி நோட்டீஸ் வழங்கினாங்க. எப்போ தெரியுமா நோட்டீஸ் வழங்கப்பட்டுச்சு? ஜூலை 21 லோக்சபாவில் எவ்வளவு எம்பிக்கள்? 146 எம்பிக்கள் சைன் போட்டு ஸ்பீக்கர்கிட்ட நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ராஜ்யசபாவில் 63 எம்பிக்கள் நோட்டீஸ் போட்டு சைன் போட்டு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. எப்போ? ஜூலை 21. பிறகு ஸ்பீக்கரும் சேர்மேனும் இந்த இம்பீச்மெண்ட்டுக்கான அந்த நோட்டீஸுக்கு ஓகே கொடுக்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கொண்ட அந்த பேனல் இருக்குல்ல, அந்த பேனல் விசாரணையை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாரு ஸ்பீக்கர். சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு, ஹை கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸு, ஸ்பெஷல் ஜூரிஸ்ட்டு, இவங்க விசாரணையை தொடங்கி இப்போ வரைக்கும் அந்த விசாரணை நடந்துக்கு இருக்கு. இந்த இஷ்யூ எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு? ஜூலை மாதம் 21 நோட்டீஸ் வழங்கியிருக்காங்க. இப்போ வரைக்கும் சொல்யூஷன் இல்லை, இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கு இருக்கு. அப்போ இடையில எவ்வளோ மாதம் ஓடி இருக்குன்னு பாருங்கள். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 5 மாதம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த 3 பேர் கொண்ட கமிட்டி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியலை. ஒருவேளை ஓட்டெடுப்புக்கு அவங்க அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா இதன் பிறகு பாராளுமன்றம் கூடக்கூடிய நாளாக பார்த்து ஓட்டெடுப்பு நடக்கும். அப்போது ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் ஸ்டார்ட் ஆகி முடிகிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 1 வருஷம் ஆயிரும். இப்போ திமுகவுடைய கணக்கு என்ன அப்படின்னா, இப்போ டிசம்பர் 1 வீக்கில் தானே நோட்டீஸ் வழங்கியிருக்காங்க. அப்போது இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஓட்டெடுப்பு நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓட்டெடுப்புக்கு போகுமா அப்படிங்கிறதே கேள்விக்குறி தான். மேக்ஸிமம் ஓட்டெடுப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஜிஆர்எஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அவர் ஒரு தீர்ப்பு வழங்கினதுக்காக அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிருக்காங்க. அதனால் இந்த 3 பேர் கொண்ட கமிட்டியே இதை ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிருவாங்க. ஓட்டெடுப்புக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதே மீறி ஓட்டெடுப்புக்கெல்லாம் போணுச்சுன்னா டெஃபினட்டாக சாலிடாக 1 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சிடும். அப்போ அந்த எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்களா எம்பிக்கள்லாம் எவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க திமுக எம்பிக்கள் பதவி நீக்கம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்களை வச்சு இதை கட்டமைக்கலாம்ல. இதற்காக போடப்பட்ட பிளான் தான் இந்த இம்பீச்மெண்ட் பிளானு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பாஜகவுடைய இந்த குற்றச்சாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரியான குற்றச்சாட்டு, முழுக்க முழுக்க திமுகவுடைய அரசியல் தான் இது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்னென்னா, நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு இருக்காங்களே, அவங்க ஹைகோர்ட் நீதிபதி நிஷா பானு அவர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஜஸ்டிஸ் நிஷா பானு இருக்காங்களே, அவங்கள கொலீஜியம் கடந்த அக்டோபர் 13 கேரள உயர் நீதிமன்றத்துக்கு பணியிட மாற்றம் பண்ணுறாங்க. அக்டோபர் 14 நீங்கள் சார்ஜ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. ஆனால் நீதிபதி நிஷா பானு அவர்கள் அதில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவங்க கேரளா உயர் நீதிமன்றத்துக்கு பணிக்கு திரும்பவே இல்லை. அந்த அக்டோபர் 14 அவங்க லீவில் போயிடுறாங்க, நீண்ட விடுப்பில் தான் இருக்காங்க. ஸோ இதன் எதிரொலியாக கொலீஜியம் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரசிடென்ட் தலையிடணும் இந்த விவகாரத்தில். நிஷா பானு அவர்கள் கேரளா ஹைகோர்ட் பணிக்கு இன்னும் திரும்பவே இல்லை, நீண்ட காலமாக விடுப்பில் தான் இருக்காங்க. அதனால் உடனடியாக அவங்கள அந்த பணிக்கு திரும்ப உத்தரவிடணும் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொலீஜியம் பரிந்துரைக்க, பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் வர 20 நீதிபதி நிஷா பானு அவர்கள் கேரளா உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. வர டிசம்பர் 20 டெட்லைன் கொடுத்துருக்காங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நிஷா பானு அவர்கள் ஒரு நீதிபதியாக இருந்தாங்க. மலை மேலே ஆடு கோழி பலியிடுதல் ஓகேயா இல்லையா அப்படிங்கிற கேஸ் நடந்துச்சுல, அதில் நிஷா பானு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மலை மேலே ஆடு கோழியை பலியிட அவங்க அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் இன்னொரு நீதிபதி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தாங்க, பலியிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது மாறுபட்ட தீர்ப்புகளை நீதிபதிகள் கொடுத்ததுனால 3வது நீதிபதிக்கு இந்த கேஸ் நகர்ந்தது. 3வது நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா,
திருப்பரங்குன்றம் மலையை திருப்பரங்குன்றம் மலைன்னு தான் சொல்லணும். மலை மேலே ஆடு கோழி பலியிடுதல் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3வது நீதிபதி உறுதிப்படுத்தினார். ஸோ அந்த கேஸில் நீதிபதியாக இருந்தவங்க தான் நிஷா பானு அவர்கள். நிஷா பானு அவர்களை இப்போ கேரளா ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.